இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த வீடியோ சென்னை விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சு தான். இது கிறிஸ்தவ வரலாற்றில் ரொம்ப ஒரு முக்கியமான புனித இடமாக கருதப்படுகிறது. கிறிஸ்தவர் மட்டும் இல்லாமல் எல்லா மதத்தினரும் இங்கே வந்து இந்த மலையை விசிட் பண்ணுறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான டூரிசம் பிளேஸ் இது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சென்ட் தாமஸ் மவுண்ட் சர்ச்சுன்னு எதனால் பேர் வந்ததுன்னா, இயேசுவின் 12 சீடர்களில் ஒருத்தர் புனித தோமையர், அதாவது சென்ட் தாமஸ். அவர் இந்தியாவுக்கு சுவிசேஷம் அறிவித்தார்னு சொல்கிறாங்க. வரலாற்று குறிப்புகளின்படி கிபி 52 அவர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. தென்னிந்தியாவில், அதுவும் குறிப்பாக சென்னை பகுதிகளில் அவர் போதனை செய்ததாக கூறப்படுது. அந்த காலத்தில் கிறிஸ்தவம் புதிதாக பரவி கொண்டிருந்த சமயத்தில் பலரும் அவரோட போதனையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் சிலர் எதிர்ப்பும் காட்டியிருக்காங்க. கடைசியில் தான் கிபி 72 இந்த மலையில் அவர் தியாகம் செய்தார் என்று வரலாறு கூறுது. அதனாலேயே இந்த மலை கிறிஸ்தவர்களுக்கு ஒரு புனித யாத்திரை தலமாக மாறியிருக்கு. இந்த மலையில் படிக்கட் பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 130க்கு மேற்பட்ட படிகள் இருக்குது. ஆனால் ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். இதோட டாப் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியே ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்கள் யாரெல்லாம் வந்திருக்கீங்க இந்த மலைக்குன்றது கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த படி ஏறுறப்போ வழியிலே சில சிறிய சிலுவைகள், அது இல்லாமல் ஜப இடங்கள் இருக்கும். பலரும் அமைதியாகவே ஜபம் செய்து கொண்டிருக்கிறதே நம்ம இங்கே படியேறப்போ பார்க்கலாம். தேவாலயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான கட்டிடக்கலை அமைப்பை கொண்டு அமைஞ்சிருக்கு.
போர்ச்சுகீசியர் காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த தேவாலயம் உள்ளே போனோடனே நமக்கு ஒரு அமைதியான சூழல், நம்ம அறியாமையே நம்மளை இங்கே ஆக்குபை பண்ணியது. அதே போல் இங்கே இருக்க சிலுவை பழமையான சிலுவை தான். இது புனித தோமையார் பயன்படுத்தியதாக சொல்கிறாங்க. இது எல்லாமே இங்கே ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வராங்க. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தேவாலயத்தில் இருக்கிற மிராக்குலஸ் கிராஸ்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்று இருக்குது. ஒரு காலத்தில் அந்த சிலுவையில் இருந்து ரத்தம் வடிந்ததுனும், அதனாலேயே இது ஒரு அதிசய சிலுவைன்னு இங்கே இன்னும் நம்பப்படுது. மலை உச்சியிலேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா முழு சென்னை நகரமே கண் முன்னே தெரிகிற அளவுக்கு தான். அந்த அளவுக்கு அந்த வியூ அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிறத இங்கேருந்து பார்க்க முடியுது. உடனே நிறைய இங்கே ஃப்ளைட் லேண்ட் ஆகிறத இங்கே பார்க்க முடியுது. அவ்வளோ ஒரு அட்டகாசமான டாப் வியூ இது. அதே போல் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்தை பார்க்குற ஒரு அனுபவமும் நமக்கு கிடைக்கும். அது ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. நீங்கள் சென்னை வந்தீங்கன்னா ஒரு மாலை 5 மணிக்கு பிறகு இங்கே வந்தீங்கன்னா இந்த காட்சியை நீங்கள் கண்டு ரசிக்கலாம். இங்கே வரும்போது எந்த மதத்தவர் என்ற வேறுபாடுமே இல்லை. எல்லா மதத்தினரும் இங்கே வராங்க. கிறிஸ்தவர் மட்டும்தான் வரணும்னு இல்லை. அனைவரும் அமைதியாக ஜெபிக்கிறாங்க. ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே தங்களோட பிரார்த்தனை எழுதி வைக்கிறாங்க. சிலர் நன்றி சொல்கிறாங்க. சிலர் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதை குறைக்கிறதுக்கும் வராங்க. இது ஒரு சுற்றுலா தலம் மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக தலம். அதுவும் இல்லாமல் ஒரு ஆன்மீக அனுபவம் கூட. பொதுவாக இதோட ஓப்பனிங் டைம் பார்த்திங்கன்னா காலையில் முதல் மாலை வரை திறந்துருக்கும். காரு, பைக் மூலமாக கூட மேலே போகலாம். ரோடு நல்லா போட்டிருக்காங்க. நைட்டு ஒரு 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அது நீங்களாம் இந்த சைடு வர டைம் கிடைச்சா ஒரு தடவை இந்த மலைக்கு போய்ட்டு வாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான புனித மலை இது.
இது ஒரு சுற்றுலா இடம் மட்டும் இல்லை, ஒரு ஆன்மீக தலமும் கூட. திரும்ப ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.